Hopefully, I'm live now. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஹஃப்ங்கிறது இட்ஸ் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எத்தீரியமில் வந்து எவ்ரி திங் இஸ் அன் ஆப் கோட். ஓகே, ஸோ யூ கேன் ரைட் the smart contracts using a high level language as well as the low level language, and huff is a kind of assembly level language which is mostly used for gas optimization and the மாதிரி purposeக்கு வந்து huff யூஸ் பண்ணுறாங்க because it's very gas efficient, right? ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ யூ வில் டேக் அ கான்ட்ராக்ட், ஒரு சாலிடிட்டி கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அது எப்படி வந்து ஒரு ஹஃப் கான்ட்ராக்டை டீகோட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் திஸ் இஸ் இன்ஸ்பயர்டு பை பேட்ரிக் கொலன்ஸ். ஸோ ஹீ இஸ் அ வெப் ரீடர். ஸோ அவரோட கண்டென்ட் யூஸ் பண்ணி தான் ஐம் கோயிங் டு டீச் யூ, ரைட்? ஸோ ஹார்ஸ் ஸ்டோர். ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கான்ட்ராக்ட், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். அண்ட் the same contract huff language எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இட்ஸ் பெட் பேக்கர் பட் இட்ஸ் ஓகே, ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ. நம்ம ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 26 வரையும் ஒரு பார்ட் அண்ட் தென் ஆஃப்டர் 27லேருந்து 44 வரையும் ஒரு பார்ட். ஓகே, 27 எஸ். நம்ம ஸ்கேலர் ட்ரா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ட்ரை டு சார்ட் யூ. ஸோ யா, ஸ்கேலர் ட்ரா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் இதில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். யா, இந்த 3 கான்ட்ராக்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹார்ஸ் கான்ட்ராக்ட் பற்றி பார்க்கலாம். ஹார்ஸ் ஸ்டோர் சாலிடிட்டி கான்ட்ராக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் லெட் மீ டேக் அ டிஃப்ரெண்ட் கலர். யா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have license identifier and we are specifying the version. The pragma solidity is 0.8.20 and we are initializing a contract with the name horse store, and we have a state variable number of horses, and we have two functions. One is to update horse number and another one is the real number of horses. Okay, so update எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? in order to update the number of horses. So it takes the new number of horses and then it updates the state variable, and it's an external contract. And the second function is to read the number of horses, so as it returns UN256. So it's a very simple solidity contract. இதை எப்படி நம்ம ஹஃப் லோ லெவல் லாங்குவேஜில் பார்க்கலாம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம சாலிடிட்டி கான்ட்ராக்ட் பார்த்தோம். இப்போ வந்து we will look into how to implement the same contract with the help of huff. Let me zoom in a bit. ஸோ ஹஃப்பில் வந்து சில லோ லெவல் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து நாமளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் செலக்டர் ஆர் ஃபங்க்ஷன் டிஸ்பேச்சர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து த solidity compiler வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் டூயிங் ஃபார் இட், ரைட்? பட் இன் கேஸ் ஆஃப் ஹாஃப் நாம் we have to initialize a function dispatcher. So function dispatcher na, like whenever you make a transaction with a protocol,
நீங்கள் வந்து you have to send a call data. இந்த call dataல what all will be included is the function selector along with the function data, I mean the call data which is needed for a function. Okay, ஸோ இந்த ஃபங்க்ஷன் செலக்டர்னா என்னதுன்னா ஃபங்க்ஷன் சிக்னேச்சரோட ஹேஷ் தான் ஃபங்க்ஷன் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் செலக்டர் வந்து கால் டேட்டா நாம் கொடுக்கும் போது the solidity smart contract should decode எந்த ஃபங்க்ஷன் I should call. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து when it comes to the solidity it is done by the compiler, but when it comes to the huff நாம் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் மெயின் கான்ட்ராக்டாக இருக்குது. லெட் மீ ட்ராக் டவுன் ஹியர். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஹஃப்பில் வந்து வி ஹாவ் போத் மேக்ரோஸும் இருக்குது ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த டுட்டோரியலில் வி வில் லுக் இன் டு த மேக்ரோஸ். ஓகே, பட் functions and macros are a bit different. We will discuss about it. So main or macro define பண்றோம் which takes 0 and returns 0. So EVMங்கிறது ஒரு ஸ்டேக் பேஸ்ட் மிஷின். ஓகே, ஸ்டாக்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஐ வில் ட்ரா அண்ட் ஷோ யூ. ஸோ லெட்ஸ் டேக் இது ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரே நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு நம்பர் 1 நான் வந்து ஸ்டாக்கில் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்பர் 2 வந்து ஸ்டாக்கில் பாஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் அடிஷன் ஆட் ஆப் கோட். ஸோ இந்த ஆட் ஆப் கோட் என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க 2 நம்பரையும் பாப் பண்ணிவிட்டு இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக இட் அகைன் pushes into the stack. So this is how everything is being executed when it comes to operation. Stack based execution is being done in the EVM, right? So yeah, இந்த take 0 and the return 0ங்கிறது அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம், எவ்வளோ எலிமெண்ட்ஸ் ஸ்டாக்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த லைன் தான் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெட் மீ டூ ஒன் திங். லெட் மீ ட்ரா எ பாக்ஸ் ஓவர் தேர். இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சொன்னல ஃபங்க்ஷன் டிஸ்பேச்சர், ஸோ அது இது தான் பண்ணுது. ஸோ 0x00ங்கிறது இட்ஸ் அன் ஆஃப் செட் அண்ட் பி யோர் கால் டேட்டா வந்து நம்ம லோட் பண்ணுறோம் யூஸிங் திஸ் ஆப் கோட். அண்ட் 0xEO, ஸோ இது என்னென்னா வந்து இதோட எக்ஸ் வேல்யூ வந்து இதோட டெசிமல் வேல்யூ வந்து 224, which means we are going to right shift the call data in order to receive the first 4 bytes which is going to be the function selector, right? ஸோ அதனால தான் நம்ம ரிமைனிங் பைட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் 224 கொடுக்குறோம். இதோட எக்ஸ் வேல்யூ வந்து 0xE0 அண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் கோட் இந்த கோட் எது ரிட்டர்ன் பண்ணணும், இட் வில் ரிட்டர்ன் அஸ் த ஃபங்க்ஷன் செலக்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் இந்த லைன் பார்த்தீங்கன்னா 34. ஸோ 34ல் we are duplicating the function selector. ஸோ டூப் பண்ண என்ன பண்ணணும்னா ஸ்டாக் மேலே ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் என்ன இருக்கோ அதை டூப்ளிகேட் பண்ணி இட் வில் ஆட் டு த ஸ்டாக், ரைட்? Then this function sigங்கிறது it's like it's a function that is being defined inside a huff. So in the function use பண்ணி you can create a function selector, right? So all you have to do is pass the function name and it will return you the function signature and equal opcode. So in the equal opcode என்ன பண்ணுனா it removes the last 2 on the top of the stack and it compares it and it returns true or false. And jump, update jump, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். update jumpங்கிறது இட்ஸ் லொக்கேஷன் ஒரு ஆஃப்செட். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவல் டு வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் கவுண்டர் எங்கே ஜம்ப் பண்ணணும் அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான், அந்த லொக்கேஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் அப்டேட் ஜம்ப் கொடுக்குறோம். அண்ட் ஜம்ப் ஐங்கிறது ஜம்ப் இஃப் திஸ் ஈக்குவல் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஸோ
அந்த ஈக்குவல் ட்ரூவாக இருந்ததுன்னா ஜம்ப் டு திஸ் ஜம்ப் லொக்கேஷன், அப்டேட் ஜம்ப் லொக்கேஷன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டூப் ஒன்றுங்கிறது எதுக்கு பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஜம்ப் அப்டேட் ஜம்பை இங்கே டிஃபைன் பண்ணுறோம். இட்ஸ் அகெயின் அ மேக்ரோ, இங்கே தெரியும், செட் நம்பர் ஆஃப் ஹார்சஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே டூப் ஒன்றுங்கிறது இட்ஸ் நாட் நீடட், பட் ஸ்டில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இது தேவையில்லைன்னா நம்ம கான்ட்ராக்டில் 2 ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டூப் பண்ணனால நம்ம மறுபடியும் இந்த லைன் ஆஃப் கோடு வந்து ரீரன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இங்கே டூப் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே டூப் ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. இது ஆக்சுவலி யூஸ் பண்ணக்கூடாது இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த கேஸ் யூசேஜ், பட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் வி ஆர் செக்கிங் ஃபார் த ரீட் நம்பர் ஆஃப் ஹார்சஸ். இதிலேருந்து வந்த ஃபங்க்ஷன் செலக்டர் இந்த ஃபங்க்ஷன் செலக்டரும் சேமாக இருந்துச்சுன்னா ஜம்ப் டு திஸ் லொக்கேஷன் அண்ட் வி ஆர் யூஸிங் த ஜம்ப் இஃப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனையும் ஒரு மேக்ரோஸையும் நம்ம தனியாக இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுவரையும் ஐ திங்க் யூ ஆர் கிளியர். அண்ட் லெட்ஸ் டேக் அ பிரேக். நான் வரேன். ஸோ கைஸ், நம்ம இந்த 2 ஃபங்க்ஷன்ஸையும் பார்த்துட்டு இந்த லைவை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லைவ் வந்து படும்போது நான் இன்னும் கூட சில காம்ப்ளெக்ஸான ஹஃப் கோட்ஸு அண்ட் யூல்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, YUL. ஸோ விச் இஸ் அன் இன்லைன் அசம்பிளி கோட். ஸோ வேர் யூ கேன் ரைட் த சேம் லோ லெவல் சின்டாக்ஸ் இன்சைட் த சாலிடிட்டி கோட் பை ஓப்பனிங் அண்ட் அசம்பிளி பிளாக், ரைட்? ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபியூச்சர் கிளாஸில். பட் இப்போதைக்கு இந்த 2 மேக்ரோஸ் பார்த்துட்டு வில் ஃபினிஷ் அப் திஸ் ஒன் லைவ். ஓகே, ஸோ செட் நம்பர் ஆஃப் ஹார்சஸ் இது ஃபஸ்ட்டு மேக்ரோ அண்ட் கெட் நம்பர் ஆஃப் ஹார்சஸ்ங்கிறது செகண்ட் மேக்ரோ. இதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் செலக்டர் இதுவாக இருந்துச்சுன்னா கால் திஸ் மேக்ரோ. இஃப் திஸ் ஃபங்க்ஷன் செலக்டர் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஃபங்க்ஷன் செலக்டர் தென் கால் திஸ் மேக்ரோ, ரைட்? Okay, so inside set number of horses என்ன பண்ணுது, it sets the number அந்த கொடுக்குற கால் டேட்டாலேருந்து நம்பர் எடுத்து நம்பர் ஆஃப் ஹார்சஸ் வேரியபிள் ஸ்டேட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது, ரைட்? ஸோ இதுதான் நம்ம ஹஃப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். 0x44 கால் டேட்டா லோட். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ. ஸோ எப்படி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணுறது வந்து ஒரு ஆஃப் செட், ரைட்? இப்போ 0x04 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கால் டேட்டாவை லோட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 4 பைட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடும் அண்ட் அடுத்த 32 பைட்ஸை வந்து ஆட் பண்ணிடும் ஸ்டாக்குள்ளார. ஸோ அடுத்த 32 பைட்ஸு கண்டிப்பாக அந்த கால் டேட்டா வேல்யூவாக தானே இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இது வந்து பாயிண்ட் கவுண்டர்னு சொல்லுவாங்க, பாயிண்டர் கவுண்டர். ஸோ இதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ ஸ்டோரேஜ் பாயிண்டர். ஸோ ஆஸ் இந்த வேல்யூ வந்து ஷுட் பி ஸ்டோர்ட் இன்சைட் அ ஸ்டோரேஜ், we have to define the free storage point. Okay, and store function என்ன பண்ணுது, it needs 2 things. One is the value and another one is the location in the storage where it has to store the value, right? So இது என்ன பண்ணுனா it will pop the pointer as well as the value and it stores the value in that pointer value in the pointer location, right? And we are stopping it. எதுக்கு ஸ்டாப் யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்டாப் இந்த இடத்துல யூஸ் பண்ணலைன்னா it will start executing this macro, continuously execute பண்ண ஆரம்பிச்சிடும். So it's always necessary to stop a macro. Next, I think you are clear-ஆக இருக்குன்னு நினைக்கிறேன். If not, like share your thoughts and questions in the comments. நான் ஹெல்ப் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கெட். ஸோ நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண லொக்கேஷன்லேருந்து நம்ம ரிட்ரைவ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் லொக்கேஷன் இருக்குல்ல, நம்ம இந்த ஸ்டோரேஜ் ஸ்பாட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ அந்த வந்து புஷ் பண்ணிக்கிறோம். எஸ்லோடு யூஸ் பண்ணுறோம். எஸ்லோடு ஒரே ஒரு வேல்யூ தான் ரெக்வயர் பண்ணும். என்னென்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்லாட் மட்டும் சொல்லுங்கள், நான் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ வேல்யூ வந்து இப்போ ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் பிஃபோர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோரேஜ்லேருந்து மெமரிக்கு எடுத்துகிட்டு வரணும் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் we are டிஃபைனிங் எந்த மெமரி ஸ்லாட்டில் இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ மெமரி ஜோன் வந்து நம்ம யூஸ்வலாக இங்கே ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் என்னால் 0th மெமரி ஸ்லாட்லேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேல்யூ இந்த 0th ஸ்லாட்டில் ஸ்டோர் பண்ணுறோம் யூஸிங் திஸ் mstore opcode. அண்ட் ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, திஸ் இஸ் த சைஸ் அண்ட் திஸ் இஸ் த ஸ்டார்டிங் மெமரி லொக்கேஷன். ஸோ ஸ்டார்டிங் மெமரி லொக்கேஷன் வந்து 0x20 சைஸ் வரையும் ரிட்டர்ன் பண்ணுங்கள். 0x20ங்கிறது 32 bytes ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், which returns the value that is being stored in free storage pointer, which is the number of house location. Okay, I think இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஸோ டிஃபைன் பண்ணனால தான் நம்மளால் இங்கே ஃபங்க்ஷன் சிக்னேச்சருக்குள்ளே அதை பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். லைக் நான் வேறு ஏதாவது ரிசோர்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஏன் நான் படிக்கணும் பாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது படிச்சிங்கன்னா எப்படி கம்பைலர் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி கம்பைலர் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம எழுதுகிற கான்ட்ராக்ட்டு இன்னும் எப்படி கேஸ் எஃபிஷியண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஸ் அ சாலிடிட்டி டெவலப்பர் இது மஸ்ட்டு. ஸோ ஆனால் இது பிகினர்ஸ்க்கு இல்லை, இட்ஸ் சம்வாட் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் லேர்னிங் சாலிடிட்டி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கம்யூனிட்டியோட லிங்க்டின் குரூப் பேஜ் லிங்க் வந்து பயோவில் இருக்குது, பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பை பை.